வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதா சிவநண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாம பார்க்க போறது நாளைய தினம் ஆஷாட மாதத்தினுடைய முதல் நாள். தெலுங்கு பிரகாரம் தான் இந்த ஆஷாட நவராத்திரி தஞ்சை பெரிய கோவில்ல கொண்டாடப்படுகின்றது. அது என்ன தெலுங்கு பிரகாரம் அப்படின்னா, சூரியமானம் சாந்திரமானம் அப்படின்னு பஞ்சாங்கங்கள்ல இருக்கும். சூரிய பகவானை ஆதாரமாக கொண்டு அந்த ஒரு நாள் கிழமை மாதத்தை குறிக்கக்கூடியதற்கு சௌரமானம் அப்படின்னு பேரு. சந்திர பகவானை ஆதாரமாக கொண்டு குறிக்கக்கூடிய அந்த ஒரு பஞ்சாங்கத்திற்கு, அந்த ஒரு நிலைக்கு சாந்திரமானம்னு பேரு. இது ஆஷாட நவராத்திரி. நமக்கு தமிழ்ல ஆடி மாதம்னு சொல்லுவோம், தெலுங்குக்காரங்க ஆஷாட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நவராத்திரிக்கு பேர் ஆடி நவராத்திரின்னு சொல்ல மாட்டாங்க, ஆஷாட நவராத்திரி அப்படின்னு தான் தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கக்கூடிய வாராகி அன்னைக்கு அவங்க அந்த மாதிரி பெயர் போட்டு தான் இந்த நவராத்திரியே ஆரம்பம் செய்வாங்க. ஆஷாட நவராத்திரி அப்படின்ற பெயர்ல தான் வருடாவருடமும் அந்த ஒரு சாந்திரமான கணக்குப்படித்தான் நடக்கும். அந்த விதத்துல சாந்திரமானம் பிரகாரம் நாளைய தினம் அமாவாசை கழித்து வருகின்ற பிரதமை பாட்டிமி என்று அவங்க ஆஷாட மாசம் வைப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் அடுத்த நாள் தெலுங்கு மாதத்தினுடைய முதல் நாள். நமக்கு எப்படி, அதாவது தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் கிட்டத்தட்ட ஒரு 15, 16, 17 தேதிகள்ல ஆரம்பமாகுமோ, அந்த மாதிரி சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயருகின்ற அந்த ஒரு நாள் இவங்களுக்கு அமாவாசை கழித்து வருகின்ற முதல் நாள். அந்த விதத்துல நாளைய தினம் ஆஷாட மாதத்தினுடைய முதல் நாள். அதனால தான் இதற்கு ஆஷாட நவராத்திரி அப்படின்னே பெயர். நாளைய தினம் இந்த ஆஷாட நவராத்திரியில தெலுங்குல தெலுங்குக்காரங்க, நானே பெரிய பெரிய கோவில்கள், அதாவது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சக்தி பீடத்துல இந்த ஒரு தீபத்தை நான் பார்த்துருக்கிறேன். இந்த முறை அங்கு போனால் உங்களுக்கு அதை வீடியோவாக எடுத்து கொடுக்குறேன். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அது பெரிய ஒரு சக்தி பீடம். அந்த இடத்துல வாராகி அன்னை அங்கு அமர்ந்து இருக்கிறாங்க. அது நம்மால உணரவும் முடியும், அது உண்மையும் கூட. அங்க அதாவது சுரங்கத்துல இருப்பாங்க, கீழே பாதாளத்துல இருப்பாங்க பிரத்யங்கரா தேவி மற்றும் வாராகி. நீங்க கூட போயிருப்பீங்க, அப்படி போனீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அங்க பாத்தீங்கன்னா கோவில்ல அந்த பிரகாரத்திலேயே கலசங்களை வச்சு வாராகி அன்னையினுடைய படத்தை வச்சு அங்க கந்த தீபம் அப்படின்னு ஏத்துவாங்க. அது என்ன கந்த தீபம் அப்படின்னா, கருணை கிழங்கு, கரணக்கிழங்கு அப்படின்னு நாம சொல்லுவோம் இல்லையா, சமையலுக்கு பயன்படுத்துகின்ற கர்ணக்கிழங்கு. பிடி கருணை கிடையாது, பெரிய பெரிய இதுவா இருக்கும் இல்லையா, அந்த கருணை. இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி இது பூமிக்கு அடியில விளையும் இல்லையா. இந்த தாயாருக்கு பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னா இஷ்டம் இல்லையா. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முழுமையான ஒரு கர்ணக்கிழங்கு வாங்கிட்டு அதன் முழுவதும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதற்கு மத்தியில கொஞ்சமா அந்த கர்ணக்கிழங்கை எடுத்துட்டு அங்க எண்ணெய் விட்டு திரி போட்டு ஏத்துவாங்க வாராகி அன்னைக்கு. அது வாராகி அன்னைக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு தீபமாம். அதனால அந்த மாதிரி செய்யலாம். இந்த தீபத்தை என்றைய தினம் ஏத்தலாம் அப்படின்னா, முதல் நாள் ஆகிய நாளைய தினமோ, பஞ்சமி ஆகிய 5வது நாளோ, அல்லது நவமி ஆகிய 9வது நாளோ இந்த தீபத்தை நாம ஏத்தலாம். தீபம் ஏத்தி அதற்கு பிறகு அந்த அவ்வளவு பெரிய கர்ணக்கிழங்கு நாம என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். பாதிய சமையலுக்கு பயன்படுத்தி மீதி பாதியை அப்புறம் நாம பயன்படுத்திக்கலாம். கர்ணக்கிழங்கு சமையல் நிறைய இருக்கு, அது அவரவர்கள் விருப்பம் போல செய்யலாம். இது ஆந்திரால ரொம்பவே பிரசித்தி பெற்ற தீபம், கருணை தீபம், கந்த தீபம் அப்படின்னு அவங்க இத சொல்றாங்க. இது அவ்வளவு ஒரு அற்புதமான தீபமாம், நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு தீபமாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தீபத்தை முடிந்தவர்கள் இந்த 9 நாள்ல ஏதோ ஒரு நாள் ஏற்றுங்க. இதன் மூலமாக நம்முடைய கோரிக்கைகள் அப்படின்றது நிறைவேறும். இப்படி கருணை தீபம் அப்படின்னு கர்ணக்கிழங்கு தீபம் போட்டோடனே சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் ஒரு தீபம் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பத்தி அவங்க சொன்னது கிடையாது.
ஆனால் வந்து ட்ரோல் பண்ணுறவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு தீபம் போடுறாங்க அப்படின்னு. அவங்க அந்த மாதிரி எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று கவனிங்க, அவங்களுடைய அந்த அஸ்ட்ராலஜர் அவங்களுடைய நம்பரை வந்து போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஃபாலோவர்ஸும், அதாவது எந்தெந்த சேனல்ஸை யார் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க மெயினாக வச்சு அந்த மாதிரி வந்து செய்கிறாங்க. அதனால் யார் என்ன சொன்னாலும் நமக்கு அது பற்றி கிடையாது, என்ன அவங்க சொன்னதும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம தீபம் போட்டால் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு போன வருடம் கூட நான் உங்களுக்கு சொல்லலை. ஆனால் யாருக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆந்திராவில் இது பிரசித்தமாக ஏற்றுறாங்க, இது கொண்டாடுவதே ஆஷாட நவராத்திரி தான் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப பெரிய யூடியூபர் தமிழில் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு முறை நான் சொல்லியிருந்தேன், லலிதா சகஸ்ரநாமம் படிங்க அப்படின்னு. லலிதா சகஸ்ரநாமத்தை படிப்பதா? அது எவ்வளவு பெரியது, எப்படி படிப்பது அப்படின்னு நானே 20 நிமிஷத்துல யூடியூப்லேயே சொல்லிட்டு போயிடுவேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிச்சுடுவேன். அது ஒன்றும் அவ்வளவு பெரிய இமயமலையை ஏறுகின்ற அளவுக்கு கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வீட்டில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணி வீடியோவே போடுறாங்க. அவங்க வந்து ரொம்ப, அதாவது அவங்க வீடியோ போட்டாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 lakh 2 lakhs அந்த மாதிரி போகும். அந்த மாதிரியான ஒரு பெரிய யூடியூபர் மற்றும் சொற்பொழிவாளர் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எதனால் இவங்க 2 பேரையும் நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா, பெயர் சொல்லலை, சூசகமாக சொல்கிறேன். எதனால் குறிப்பிடுறேன் அப்படின்னா, அந்த மாதிரி நாம் ஃபஸ்ட்டு, அதாவது ஸ்டார்டிங்கில் நாம் வீடியோ போட்டப்போ, சேனல் ஆரம்பித்தப்போ அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கருணை தீபம் போட்டால் இப்படிலாம் ஒரு தீபம் ஏற்றுவாங்களா அப்படின்னும் அவர்கள் குறிப்பிடுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா பாகற்காய் தீபம் தமிழில் முதல்ல நாம தான் போட்டிருந்தோம். அதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க, பாகற்காய் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு. அவங்க வந்து கிரியேட் பண்ணி என்னை வந்து மீனாட்சி இப்படி சொன்னா அப்படி சொன்னா அப்படிலாம் சொல்லி நீலி கண்ணீர் வடித்து அழுவது, அதெல்லாம் உண்மையாக இருக்கும்போது இவையெல்லாம் உண்மையாக இருக்காதா? வேணுமென்றே மக்களை வந்து திசை திருப்புவது, நான் தான் சரி மற்றவர்கள் தவறு அப்படின்னு சொல்லுவது, எது எப்படியாக இருந்தாலும் நம்மளை வந்து சொன்னாங்க. அதனால இத்தனை நாள் நான் சொல்லலை. இந்த தீபம் ரொம்பவே அற்புதமானது, நீங்க ஏத்தணும், பயன் அடையணும் அப்படின்றதுக்காக ஒரு 6 வருட கதையும் 6 வருடத்திற்கு முன்னாடி இந்த மாதிரி லலிதா சகஸ்ரநாமத்தை பத்தி அவங்க சொன்னதை இன்றைய தினம் நான் உங்களுக்கு சொல்றேன். விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் இந்த தீபத்தை ஏத்துங்க. இதனால நன்மைதான் நமக்கு உண்டாகுமே தவிர எந்த விதமான கெடுதலும் நமக்கு உண்டாகாது. மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு அற்புதமான வாராகி அன்னையின் பதிவோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மகாபெரியவா சரணம்.